டைரக்டர் வந்து என்கிட்ட என்ன கேட்டாருன்னா, அங்கே கான்ஃபரன்ஸில் அந்த ரூமில் உட்காந்துட்டு என்னெல்லாம் பேசலாம் அப்படின்னு கேட்டாப்புல. அப்போ நான் ஒரு 4-5 பாயிண்ட்டை சொன்னேன். அதை பூரா பேசிட்டாங்க. இப்போ நான் என்ன பேசுகிறது? எல்லாரும் ஆளுக்கு ஒரு பாயிண்ட்டு. ஜனா, நீ இதை செய்வேன் நான் நினைக்கல. இந்த மேடையில் காம்பேரிங் ஐஸ்வர்யா தவிர பெண்ணே காணுமே. ஹீரோயின் எங்கே ஏதாவது சண்டை போட்டு போயிட்டாங்களா? என்ன பிரச்சனை? எல்லாத்துக்கும் வணக்கம். குட் ஈவினிங் ஆல். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ கேமரா எங்களை ஷூட் பண்ணுறது நினைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரபஞ்சத்துக்கு நன்றி. அண்ட் என்டையர் டீம். எனக்கு வந்து சீரியஸ்லி எனக்கு என்ன பேசுன்னு தெரியல, டக்குன்னு கூப்பிட்டு விட்டாங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் வந்து ஒரு திரைப்படங்கள் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் பண்ணுது. நம்ம ஒரு மைனாவாகட்டும், இல்லை வந்து ஒரு பீஸா மாதிரியான ஒரு படமாகட்டும், ஒரு சின்ன இந்த மாதிரி சக்ஸஸ் ஆன ஃபிலிம்ஸ் எல்லாத்தையும் நம்ம திரும்பி போய் பார்த்தோம் அப்படின்னா, அங்கே யாரெல்லாம் சேர்ந்து அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம நினச்சா, நண்பர்கள் சேர்ந்து நண்பர்களுக்காக அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இன்றைக்கி வரைக்கும் சக்ஸஸ் ஆகிருக்கு. இவன் நம்ம ஹீரோடா, இவன் நம்ம டைரக்டர், இவன் நம்ம ப்ரொடியூசர், இவன் நம்ம கேமராமேன், எல்லாருமே ஒன்றா ஜெயிக்கணும் அப்படின்ற படங்கள் தான் ஜெயிச்சிருக்கு. அந்த வரிசையில் பேச்சு வந்து நிற்குங்க. எப்படின்னா, எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நம்ம உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்மளை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உன் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு யார், அவன் பேரை சொல்லு, நான் வந்து உன்னை பற்றி நான் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு. நான் டெஃபினட்டாக நான் வந்து மாறுதட்டி சொல்லுவேன். என்னோடய ஃப்ரெண்டு வந்து கோகுல் பினாய், என்னோடய ஃப்ரெண்டு வந்து ராம் சார் என்னோடய ஃப்ரெண்டு வந்து பாலசரவணன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எவ்ரிபடி இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருமே வந்து ஹோல் ஹார்ட்டடாக, இது வந்து ஒரு சின்ன படம்னு சொல்கிறாரு, சின்ன படம்ன்றது இங்கே எதுவுமே கிடையாது. ஹோல் ஹார்ட்டடாக ஒர்க் பண்ணுறது வந்து அந்த பெரிய மனசோடு எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. ஏற்காடில் வந்து ஷூட்டிங் கிட்டத்தட்ட ஒரு நிறைய நாள் போச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 2 நாள் இருந்தேன். அமேசிங்காக இருந்தது. அந்த டீம் ஒர்க் வந்து சூப்பர்பாக இருந்தது. நான் உண்மையாகவே எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பொறாமையாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு படத்தில், இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து நான் கண்டிப்பாக இருந்தே ஆகணும்னு சொல்லி தான் கேட்டு இது பண்ணேன். அண்ட் தேங்க்ஸ், ஐ ஏர்ன்ட் ஸோ மச் ஆஃப் பீப்புள் ஓவர் ஹியர். அண்ட் எல்லாத்துக்குமே நன்றி. ஒரே ஒரு விஷயத்தை தவிர எனக்கு ஆம்லேட் மட்டும் வரல. அண்ட் என்டையர் டீம். இப்போ ராம் பிரதரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, டைரக்டர் அவர் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக எனக்கு தெரியும். பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கருங்க. முடிந்தால் முடியாதது எதுவுமே இல்லை, முயற்சி செஞ்சால் எதுவுமே வந்து நம்மளுக்கு கிடைக்காம போகாதுன்றதுக்கு அவர் முழு முதற் காரணம். ஏன்னா இஸ் அ ஃபேமிலி மேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து ஒரு பேங்க்கில் ஒரு இடத்துல நல்ல சம்பளத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து இந்த சினிமான்றது எல்லாத்துக்குமே வந்து இருக்கும், மனசுக்குள்ளே இருக்கும். ஆனால் போகணுன்ற ஆசை வந்து எல்லாத்துக்குமே ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டோம். ஐயோ நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் இப்படி இருக்குது, நம்ம பார்த்து பண்ணணுமே, நம்ம இப்படி போயிட்டு நம்ம ஃபேமிலி யார் பார்த்துப்பா அப்படின்ற ஒரு விஷயம்லாம் எல்லார் மனசுலையும் வந்து நிறைய நல்ல கலைஞர்கள் வந்து ஃப்ரண்ட்டில் வரல. பட் இவருக்கு பியூட்டிஃபுல்லாக ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலி வந்து நீ போ, உன்னோட விஷயத்தை நீ பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி அவங்கள அனுப்பிச்சி வச்சாங்க. அவங்க ஒய்ஃபுக்கு வந்து மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துருவோம். அண்ட் டெஃபினட்டாக கொடுக்கணும். நீங்களாம் சேர்ந்து கொடுக்கலாம் ப்ளீஸ், எனக்காக கொடுங்க. அதுக்கப்புறமா சின்னதாக ஆடெல்லாம் பண்ணி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாத இருக்கிறப்போ டைமில் தான் வந்து இப்போது ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க எத்தனை பேர் சொல்கிறாங்களே, விஜய் ப்ரோ, கோகுல் ப்ரோ, இவங்களாம் சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே அவருக்கு வந்து ஜூனியர்ஸ். அவங்க அண்ணனுக்காக பண்ணியிருக்காங்க. தம்பியோடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்களே, எல்லா தம்பிங்களும் சேர்ந்து அண்ணனுக்கு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் தான். இந்த படத்தில் நீங்கள் வந்து மினிட் டு மினிட் வந்து உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். மினிட் டு மினிட் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அதை நான் 100% நான் சொல்லிக்கிறேன். அண்ட் முக்கியமாக இது நண்பர்களாக சேர்ந்து எடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு படைப்பு. அதுக்கு நீங்கள் 100% நீங்கள் ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த மேடை எனக்கு கொடுத்ததுக்கு, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. சார், விருஸ் ப்ரொடக்ஷன் சார்பாக நீங்கள் இதை ரிலீஸ் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி வந்து நிறைய நல்ல கலைஞர்களை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் சார் இன் ஃபியூச்சர். அண்ட் தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக கேப்டன் ஆஃப் தி ஷிப் படத்தின் இயக்குனர் ராமச்சந்திரன் பி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராமச்சந்திரன். பேச்சு என்னோட ஃபஸ்ட்டு படம். இப்போ பேசினவங்க எல்லாருமே சொன்ன விஷயம் தான் நானும் சொல்ல போகிறேன். நண்பர்களுக்காக எடுக்கப்பட்ட படம். ஸோ முதல் தேங்க்ஸ் நான் கோகுலுக்கு தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் ஆட் ஃபிலிம் எல்லாம் ஷூட் பண்ணிவிட்டு அப்பப்போ சேலமில் ஏதாவது ஷூட் இருந்ததுன்னா ஷூட் முடிச்சுட்டு ஏற்காடு போவோம். ஏற்காடு போயிட்டு ஒரு 2 நாள் அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வருவோம். ஸோ இடங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னு சொன்னப்போ தான் கோகுல் ஒரு ஆஃப்டர்நூன் சாதாரண ஒரு கேஷுவல் டிஸ்கஷனில் ஆரம்பிச்சது. நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணீங்களே, அந்த மாதிரி ஒரு கதை இருந்ததுன்னா நம்ம ஒரு படம் பண்ணலான்னா அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக ஸ்டார்ட் ஆன ஒரு ஆஃப்டர்நூன் டிஸ்கஷன் தான் இன்றைக்கி பேச்சியாக இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் வந்து நின்றுருக்கு.
ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பேச்சி அப்படின்னு ஒரு பக்க கதையாக எழுதின என்னுடைய நண்பர் வசந்த், நானும் அவரும் சேர்ந்து தான் அந்த படத்தை எழுதியிருக்கோம் ஸ்டோரி. அவர் ஒரு பக்க கதையாக எடுத்ததை ஸ்க்ரீன் ப்ளேவாக மாற்றி ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் பண்ணேன், ஒரு 10 இயர்ஸ் இருக்கும். அது இன்னைக்கு இவ்வளோ பெரிய படமாக வந்து நின்றுட்டுருக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு அடித்தளம் அமைச்சு கொடுத்த கோகுலுக்கு மிகப்பெரிய நன்றி, ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு. தென் இந்த படத்துக்கு வேண்டி ஒரு படம், ஒரு புதுமுக இயக்குனர், ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணுற டைரக்டர் அப்படின்னா ஒரு சில ப்ராசஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற ப்ரெஸ் பீப்புள் எல்லாருமே ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி புதுமுக இயக்குனர்கள் நிறைய பேர் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் விட்னஸ் பண்ணியிருப்பீங்க. நானும் புதுசாக எதுவும் சொல்ல போகிறதில்ல. எஸ், எல்லாரும் கோ த்ரூ பண்ண எல்லா ஸ்ட்ரகிளும் முடிச்சு தான் பேச்சு அப்படிங்கிறது வந்து லைட்டுக்கு வந்திருக்கு. அது இன்றைக்கி வெளியில் கொண்டு வரதுக்குன்னு சொல்லிட்டு பேச்சு வந்து அது சினிமா வந்து தனக்கு தேவையானதை வந்து கேட்டு வாங்கிக்கும்னு சொல்கிற மாதிரி பேச்சு வந்து இன்றைக்கி இன்னொரு டீமை உள்ளே கொண்டு வந்து எங்களோட பேச்சு August 2 வெளியில் வர்றதுக்கு மிகப்பெரிய துணையாக வீரஸ்லேருந்து முஜீப் சார் அண்ட் டீம் ஹஸ் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோடய டீம் அண்ட் டெக்னீஷியன்ஸ் பற்றி நான் சொல்லியே ஆகணும். என்னோட டிஓபி பார்த்தி பேசும்போது சொன்னார் என்ன மாதிரியான ஒரு டெரெயினில் ஷூட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் ட்ரெய்லர் அண்ட் அந்த பர்டிகுலர் சீன் பார்க்கும்போதோ இல்லை அந்த சாங் பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு லொக்கேஷனில் ஷூட் பண்ணியிருக்கோங்கிறது நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த விஷுவல்ஸ் வந்து நாங்கள் வந்து ஒரு 10-15 நாள் அங்கேயே தங்கி ரெக்கி பண்ணி ஒவ்வொரு இடத்தையும் சூஸ் பண்ணி பண்ணதில் பார்த்திக்கு மிகப்பெரிய இது இருக்குது. அண்ட் அங்கே வந்து சுத்தமாக தேங்க்லெஸ் ஜாப்னா அவர் பண்ணதான். ஒரு 20 கிலோ கிம்பல் தூக்கிட்டு அந்த டெரெயினில் ஓடி 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 ஒரு செகண்ட் நிற்க மாட்டான். மத்தியானம் லஞ்ச் எல்லோரும் தட்டில் சாப்பிடும்போது அப்போவுமே போய் கேமரா பக்கத்தில் டிஃபன் பாக்ஸில் வச்சு சாப்பிட்டுட்டு பாரு. ஸ்டே இல்லாமல் உழைச்ச டெக்னீஷியன் அவன் பார்த்தி. தேங்க்யூ ஸோ மச் பார்த்தி. அண்ட் உங்களோட விஷுவல்ஸ் வந்து ஸ்க்ரீனில் பேசுது அண்ட் எல்லாருமே விட்னஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பார்த்தி. அப்புறம் என்னோட எடிட்டர் அஸ்வின், ஆல்மோஸ்ட் எனக்கு ஹோம் அவே ஃப்ரம் ஹோம் மாதிரி அங்கேயே தான் வாழ்ந்தேன். படம் முடிகிற வரைக்கும் அந்த ஆளை நான் இவ்வளோ தான் இல்லை அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன். இந்த கட்டு அது சரியில்லை இது சரியில்லை இந்த காம்போ போடலாம் அப்படி பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ்னு. படம் வந்து இப்போ ஹாரர் மூவி அப்படின்னு ஒன்று பார்க்கும்போது எல்லாம் வந்து சிமிலராக தான் இருக்கும், இன்ஸ்பயர்டாக தான் இருக்கும். அப்படிங்கிறத தாண்டி எல்லா ஸ்பைசஸும் போட்டு ஒரு சுவையான சாப்பாடு நான் என்ன பரிமாறுறேன், ஆடியன்ஸுக்கு எந்த மாதிரியான ஒரு டேஸ்டி ஃபுட் கொடுக்குறேங்கிறதுல மட்டும்தான் எங்களோட ஃபோக்கஸ் இருந்தது. நாங்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தோம். ஒரு படம் கொடுக்கும்போது உள்ளே வந்து உட்காரவங்க இது அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அட்டென்ஷன் ஃபோனுக்கோ இல்லை வேறு எங்கேயாவது டைவர்ஷன் போகக்கூடாது. ஸோ எவ்ரி ஷார்ட் எவ்ரி ஃப்ரேம் இஸ் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் தான் கட் பண்ணோம். ஸோ பேச்சியை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஃபிலிம் வெளியிலேருந்து நாங்கள் இது வரைக்கும் யாருமே பண்ணாத வித்தியாசமான முயற்சி அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். பட் ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், சவுண்ட் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், விஷுவல் ஆகட்டும், கதைக்களம் ஆகட்டும், எல்லாமே சேர்ந்து ஒரு 2 மணி நேரம் உட்காந்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக இருக்குங்கிறதுல எங்களுக்கு டவுட்டு கிடையாது. என்னோட இன்னும் 2 டெக்னீஷியன்ஸை பற்றி பேசணுன்னா என்னோட மியூசிக் டைரக்டர் ராஜேஷ் முருகேசன். அவர் இந்த படத்துக்குள்ளே வந்ததுங்கிறதே ஒரு மேஜிக் மாதிரி தான் நடந்தது. அவர் உள்ளே வந்து படம் பார்த்துட்டு எனக்கு அவர் கொடுத்த அந்த மியூசிக் அப்படிங்கிறது தான் வந்து என்னை படத்தை வந்து இன்னொரு லெவலுக்கு எலிவேட் பண்ணி கொண்டு போச்சு. தென் கம்ஸ் மை சவுண்ட் டிசைனர் ஹரிஷ். அமேசிங் ஜாப் பண்ணியிருக்காரு. அதை நீங்கள் இப்போ விட்னஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த சவுண்ட் வந்து ஒரு ஹாரர் மூவிக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறத தெரிஞ்சு பார்த்து இன்ச் பை இன்ச்சாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஸோ என்னோட எல்லா டெக்னீஷியன்ஸ், என்னோட ப்ரொடியூசர் டீம் எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை காலம் என்ன ஆக்சுவலாக அவங்க தான் காப்பாற்றினாங்க. நான் சினிமான்னு சுற்றிட்டு இருக்கும்போது என்ன அவங்க எல்லோரும் சேர்ந்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ என்னை பார்த்துக்கிட்ட எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் நன்றி சொல்லி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக August 2 வந்து எல்லோரும் தேட்டரில் படம் பாருங்கள். சின்ன படங்கள் பெரிய படங்கள் இல்லை, எங்களை மாதிரி படங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துற ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் மீடியா பீப்புள் கிட்ட இருக்குது. ஸோ இங்கே இவ்வளோ பேர் வந்து எங்களை என்கரேஜ் பண்ணதுக்கு தேங்க்யூ ஆல் டு த என்டையர் மீடியா அண்ட் தி ஸ்டாஃப் பிரசன்ட் ஹியர். தேங்க்யூ. ஸோ கௌபாய் படங்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் நடிகர் ஜெய்சங்கர் அவர்களோட ஞாபகம் தான் வரும். ஸோ இப்போ நான் ஏன் அந்த லெஜண்ட் பற்றி பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு காரணம் இருக்குது. எஸ், ஸோ ஜெய்சங்கர் அவர்களோட மகனான சஞ்சய் சங்கர் தான் இந்த படத்தில் கோ ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் எப்படி ஜெய்சங்கர் அவர்களோட படங்கள் வாரத்துக்கு ஒன்று ரிலீஸ் ஆச்சோ அதே மாதிரி நீங்களும் இந்த வெரூஸ் ப்ரொடக்ஷனோட இணைஞ்சு நிறைய படங்களை கொடுக்கணும் அப்படின்ற வாழ்த்துக்களோட சஞ்சய் சங்கர் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கங்கள். வந்த ப்ரெஸ் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அப்பா எப்பவுமே சொல்லுவார், ப்ரெஸ் எப்பவுமே அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க இப்போது. ஸோ நீங்கள் அப்பாவுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ டெஃபினட்டாக நீங்கள் பேச்சுக்கு சப்போர்ட் பண்ணி வேரூஸ் அண்ட் வயலான் புட் திஸ் மூவி. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணோம். ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட் நான் வேரூஸ் பற்றி ஆரம்பிக்கிறேன். இட்ஸ் பீன் ஸ்டார்டட் பை முஜிப். நான் முஜிப் ராஜா தனி வி ஹவ் பீன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் 30 years. ஸோ இந்த கம்பெனி நாங்கள் மெயினாக ஆரம்பித்தது ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வேரூஸ் தான் ஃப்ரெண்ட்ஷிப் நடத்தும் இட்டாலியில்.
It's meaning like we four wanted to get together and do something on the film side. ஸோ எங்கள் 4 பேருக்கு என்ன இன்டென்ஷனாக இது மாதிரி புது ப்ரொடியூசர்ஸ், புது டைரக்டர்ஸ், புது டைரக்டர்ஸ், புது ஆர்டிஸ்ட், வி வாண்ட் என்கரேஜ் தம் அண்ட் பட் பிரிங் த டேலண்ட் அவுட் சைட். ஸோ அப்படி வரும்போது தான் ஐ திங்க் ஸோ தேங்க்ஸ் டு ஆலிஸ் அண்ட் சூரி who are here. So they sent the movie to Mujib. Mujib எனக்கு ஒரு நைட் 12 மணிக்கு கால் பண்ணார் யூஎஸ்லேருந்து. கால் பண்ணிட்டு டே இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு பேச்சின்னு நாங்கள் யூஎஸில் பார்த்து, ஸோ நீங்கள் ராஜராஜன் தனி 3 பேரை பார்த்து கிவ் யூ ஐடியாஸ்னு சொன்னார். ஸோ ஐ திங்க் ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு Mujib who saw the movie in the US and brought it down to here. இங்கே நாங்கள் படத்தை பார்த்தோம். படத்தை பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சா சொல்கிற மாதிரி படம் ஸ்கேரியாக இல்லை, படம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துரு. அண்ட் மேக்கிங் a movie was fantastic. ஸோ நாங்கள் 4 பேரும் பேசினோம். பேசி அஃப்கோர்ஸ் கோகுல் கேம் இன் த சீன். வி காட் along with கோகுல் and we have produced this movie. ஸோ ஓவரால் படம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் a very nice movie. அண்ட் ப்ரெஸ்ஸை நீங்கள் அப்பாவுக்கு என்ன என்கரேஜ்மெண்ட் அப்போ கொடுத்தீங்களோ அதே என்கரேஜ்மெண்ட் வேறுஸ்க்கு வரலும் கொடுத்து ப்ளீஸ் ப்ரமோட் த மூவி வெல் ஸோ தட் த மூவி வில் பி அ பிக் சக்ஸஸ். அண்ட் 2nd August வருது. அண்ட் அப்கோர்ஸ் ஆக்டர்ஸ் பாலமுருகன் அவரை பற்றி சொல்ல வேணாம். இஸ் ஆல்ரெடி அ pretty established artist and director, hands off to him, and all the other artists. Camera work is fantastic in the movie. So we are hoping that Verus and Vailon, we have formed a good team and the movie really rocks. Thanks a lot. அடுத்தபடியாக பேச்சு படத்தின் கோ ப்ரொடியூசர் வெரூஸ் ப்ரொடக்ஷன் முஜீப் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். Good evening everybody. Thanks for coming in. என்னோட தமிழ் கொஞ்சம் weak, so I might mix it with English and Tamil. I apologize for that. I really appreciate all of you coming in here this evening. Just want to give a small gist. Like everybody said, this movie was made for the friends, by friends. That's how Verus Productions also started. We were talking one of the days. I have been pushing these people for the last 5-6 years, my friends, that we should do something in the entertainment industry. That's how we started. And we didn't want to start just to bring in a platform here. We wanted to kind of form a community. Sorry. That was main idea for Verus, to search and build a community where we can support people who have creative minds. We don't want to just create a platform where people just come in and serve their duties and go. We want to build a community so we can build that community into a village, make it a city, and then a country and a huge world of entertainment industry. That's the passion that we want to bring to this industry with Verus. And when you feel good about things, you always say God blesses you. And we are blessed with some very good people that we met, especially Gokul, introduced to us by Ralis and Suri. I just spoke to him first time on the phone. When we saw the movie, we liked it. We wanted to kind of partner and get this movie along. First call I had with Gokul, it was not even a video call. He was such a humble and a very sweet person. And the first call I made to Suri and Alice, said, I don't know how it will go on from here, but what Gokul was on the phone call to me, I was very happy. I said we should work with him. And that's how we became friends, family, and a larger friends group. We've already completed one movie out of Verus, which is pending to come out. We will announce it when time comes, and we're working on another larger project. We will invite you all again. Would love to see you all. But the passion for industry I have to give not for us, the producer. It's mainly the people who are live in the sets. Now Pondicherry 2 நாள் தான் ஷூட் போனேன். I could not manage the heat. I could not manage anything. But I saw the passion in the people right from who were holding the spotlights and the actors sitting with no shade, fully tanned, where the therapy makeup போட்டுட்டு போயிட்டு, the cameraman, the team is running with that weight from one end to other. I could not believe this hard work. I haven't seen in any other place. I appreciate all of you for being a part of this movie and the industry as well. I wish God blesses you all with the best ever. ஸோ ஒரு சில நடிகர்களால் மட்டும்தான் நகைச்சுவையான கதாபாத்திரம்னாலும் சரி, சீரியஸான கேரக்டராக இருந்தாலும் சரி, அது ரொம்ப ஈஸியாக கேரி பண்ண முடியும். அந்த வகையில் காமெடி, சென்டிமெண்ட்னு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அது ரொம்ப அழகாக ஸ்க்ரீனில் வெளிப்படுத்தக்கூடிய நடிகர் பாலசரவணன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம்.
அதாவது இனிமேல் முதல்ல பேசிடணும் நான். ஏன்னா ஒரு டைரக்டர் வந்து என்ன கேட்டாருனாங்க, கான்ஃபரன்ஸில் அந்த ரூமில் உட்காந்துட்டு என்னெல்லாம் பேசலாம் அப்படின்னு கேட்டாப்புல. அப்போ நான் ஒரு 4-5 பாயிண்ட்டை சொன்னேன், அதை பூரா பேசிட்டாங்க. இப்போ நான் என்ன பேசுகிறது, எல்லாரும் ஆளுக்கு ஒரு பாயிண்ட்டு. ஜனா நீ இதை செய்ய நான் நினைக்கல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றின எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். வெயிலோன் என்டர்டெயின்மெண்ட், கோகுல் பினாய், என்னுடைய நண்பர் விக்னேஸ்வரன், விஜய் கந்தசாமி, இவங்க 3 பேருக்குமே வந்து ரொம்ப பெரிய நன்றிகள். ஏன்னா நாங்கள்லாம் ஆரம்ப காலத்துலேருந்து பண்ணையாரும் பத்மினியும் 2013 அப்போ இருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் காலத்துலேருந்து ரொம்ப நண்பர்கள் நாங்கள். அதுக்கப்புறம் வேரூஸ் ப்ரொடக்ஷன், ஷேக் முஜீப் சார், சஞ்சய் சங்கர் சார், அவங்களுக்கும் ரொம்ப நன்றிகள். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு ரொம்ப 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 நன்றி. ராக் ராம்ஸ் அப்படி தான் நாங்கள் அவரை கூப்பிடுவோம். அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்ராவல் ஃப்ரீக். பைக் எடுத்துக்கிட்டு ஹெல்மெட்டை மாட்டிட்டு கிளம்பிடுவார். ஒரு ரைடர், ஒரு ட்ராவல் ரைடர். ஏன்னா அவரால் மட்டும் தான் இந்த மாதிரியான லொக்கேஷன்லாம் கண்டுபிடிக்க முடியும். அந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னா, அந்த தங்கின இடத்துல இருந்து ஒரு 2 மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணி போகணும். அதாவது இந்த 4 வீல் டிரைவ் வண்டிகள் மட்டும்தான் அங்கே போக முடியும். ஜீப்பு இல்லை இந்த ஃபார்ச்சுனர் மாதிரியான கார்கள் மட்டும்தான் அங்கே போகும். நார்மலான வண்டியில் போக முடியாது, ரிவர்ஸில் வந்துடுவோம். அங்கே 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம நடக்கணும். நடந்து போனோம்னா உள்ளே வெயிலே உழுகாது. ஒரு 8 மணி 8:30 கொண்டு போய் இறக்கிடுவாங்க. வெயிலே உழுகாது. அந்தளவுக்கு கும் இருட்டு காடு அது. அந்த காட்டை அதில் ஒரு 2 மணி நேரம் கடந்து அதை தாண்டி போனோம்னா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு வரும். அங்கே வந்து ஓப்பனாக இருக்கும், சுள்ளுன்னு வெயில் அடிக்கும். அங்கே தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 நாள் ஷூட் பண்ணுறோம். ஆக்சுவலாக அந்த ஃபாரஸ்ட் ஹவுஸ் எல்லாம் எங்கள் கூட வந்தாங்க. எங்களுக்கு பர்மிஷன் வாங்கி ப்ராப்பராக போகும்போது இப்போ கூட ஆளுங்க வருவாங்க இல்லையா, அவங்க சொன்னாங்க, எங்களுக்கே இப்படி ஒரு இடம் இருக்கிறது தெரியாது, இது எப்படி இவர் கண்டுபிடிச்சாப்புல. இவரும் எங்கள் கேமராமேன் பார்த்திபன் அவர்களும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு இதை கண்டுபிடிச்சி எங்கள் எல்லாரையும் கொண்டு போய் அங்கே டெய்லி இந்த ப்ராசஸ். நாங்கள் காலைல 5 மணிக்கு எந்திரிக்கோம். ஏற்காடில் காலைல 5 மணிக்கு எந்திரிச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். 5 மணிக்கு எந்திரிச்சு சுடுதண்ணியில் குளிச்சுட்டு எல்லாம் வண்டியில் ஏறி போய் அங்கே இறங்கி இதை டெய்லி இதை பண்ணணும். 5 மணிக்கெலாம் மறுபடியும் வந்து பேக்கப் ஆயிரும். ஏன்னா லைட் போயிடும் ரொம்ப சீக்கிரமாக. லைட் சில நாள் 4 மணிக்கெலாம் லைட் போனது உண்டு. மறுபடியும் கீழே வரணும். இதில் வந்து ரொம்ப நான் நன்றி சொல்கிறது வந்து தயாரிப்பாளருக்கு தான். ஏன்னா ரொம்ப கஷ்டம். மொத்தமே ஒரு மினிமம் குரூ தான் உள்ளே போகிறதுக்கு ஃபாரஸ்ட்டில் அலோவ் பண்ணுவாங்க. நம்ம நிறைய பேர் எடுத்துகிட்டு போக முடியாது. சின்ன படம்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இந்த படம் எடுக்கிற டைமில் உண்மையிலே இதுக்கு போட்ட எஃபர்ட்டில் ஒரு 2 படம் எடுத்துடலாம். அவ்வளோ ஒரு மேன் பவர், அவ்வளோ ஒரு எஃபர்ட்டு, அவ்வளோ ஒரு மெனக்கடல் வேணும் இதுக்கு. உள்ளே போய் இறங்கிட்டோம்னா முடிஞ்சு. பிக் பாஸ் வீடு தான். நெட்வொர்க் இருக்காது, மனித தொலைத்தொடர்பு இருக்காது, எதுவுமே இருக்காது. ஒரே என்டர்டெயின்மெண்ட், சாப்பாடு மட்டும்தான். அந்த சாப்பாடை கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்தாங்க. காலையில் 8:30 மணி டிஃபன்லேருந்து மதியம் லஞ்சு, ஈவினிங் சமோசா, காப்பி, அதான் ஸ்நாக்ஸு, அப்புறம் மறுபடியும் நைட்டு டின்னர். இது எல்லாத்தையும் கரெக்டான டைமில் ஒரு நாள் கூட பிசுரடிக்கலை. நம்ம இங்கே அவுட்டோர் ஷூட் போகும்போது சில நேரங்களில் உணவு தாமதம் ஆகும். அது வந்து ஒன்றும் செய்ய முடியாது, இயற்கையான விஷயம் தான். ஆனால் அங்கே மலையில் சரி இவ்வளோ தூரம் அவங்க கஷ்டப்படுறாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துடணும்னு சொல்லி எல்லாரையுமே வந்து அவ்வளோ கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிட்டாங்க ப்ரொடியூசர்ஸ். அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள். டைரக்டர் சார் வந்து நான் வந்து இந்த கதையை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சொல்லி முடிச்சிட்டாங்க. சொல்லி முடித்த உடனே எனக்கு வந்து அந்த 5 நண்பர்களில் ஒரு கேரக்டர் தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு கேரக்டர் மேலே ஆசை இருந்துச்சு. சரி இந்த கேரக்டர் நம்ம அவர்கிட்ட கேட்டு வாங்கிடுவோமா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவரே சொல்லிட்டார், நீங்கள் மாறி கேரக்டர் தான் நீங்கள் பண்ணுறீங்க. தலைவரே என்ன சொல்கிறீங்க, உண்மையிலேவா? ஆமாம். எனக்கு பயங்கர சந்தோஷமாச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்துக்கிட்டு இருக்குது. நம்ம எல்லா விதமான கேரக்டரும் பண்ணணும். இன்றைக்கி நம்ம காமெடி ஆக்டராக நடிக்கிறோம், நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதில் அடுத்தடுத்து வாய்ப்புகள் வந்துட்டுருக்கு. அதோடு சேர்த்து எல்லா விதமான கேரக்டர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு. அந்த வகையில் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தலைவரே. அவர் சொன்ன மாதிரி தான் இந்த பாயிண்ட்டை மறுபடியும் நானும் சொல்லிடுறேன். அதாவது இது வந்து நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத படம், இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான படம், இது வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படிலாம் இல்லவே இல்லை. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து பயங்கர பிரில்லியன்ட்டு. எல்லா படமும் பார்த்துருக்காங்க, உலக சினிமாக்கள் பார்த்துருக்காங்க, எல்லா விதமான படங்களும் அவங்களுக்கு தெரியும், எல்லா விதமான ஜானரும் தெரியும்.
ஆல்ரெடி நீங்கள் இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி எப்படி ட்ரெய்லர் வந்து உங்கள் எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணி நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நீங்கள் ட்ரெய்லரில் கொடுத்துருக்கீங்க. ட்ரெய்லர் பார்த்துட்டு எல்லாருமே பாராட்டியிருக்கீங்க. நிச்சயமாக அதை வந்து கண்டிப்பாக படமும் அந்த ஒரு பாசிட்டிவான ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை இந்த படம் கொடுக்கும். ஏன்னா இது வந்து காமெடி ஹாரர் ஜானர், இல்லை ஒரு ரொமான்டிக் ராம்காம் ஜானர், ரொமான்ஸ் ப்ளஸ் ஹாரர் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஹாரர். படம் போட்டு முடிகிற வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ஹாரர், ஸ்டிக் ஆன் டு த ஹாரர். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தில் சொல்கிறேன் நான். ஃபுல் ஹாரர் படம் இது. இது மாதிரி பார்க்கணுன்னு நமக்கே ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்குது. அந்த மாதிரி ஒரு படத்தில் நம்ம நடிக்கிறோன்னும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிச்சயமாக பேச்சு உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். நீங்கள் எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. இந்த மேடையில் காம்பேரிங் ஐஸ்வர்யா தவிர பெண்ணே காணுமே, ஹீரோயின் எங்கே ஏதாவது சண்டை போட்டு போயிட்டாங்களா, என்ன பிரச்சனை? இல்லை அந்த மாதிரி இல்லை சார். அவங்களுக்கு வர முடியாத ஒரு சிச்சுவேஷனால தான் வரல. அதனால தான் நாங்கள் இதில் மென்ஷன் பண்ணும்போதுமே 2 ஃபீமேல் ஆர்டிஸ்ட் படத்தில் இருக்காங்க சார். 3 பேர் இருக்காங்க. ஆதிரைன்னு ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இன்ஃபேக்ட் பேச்சி அப்படிங்கிற ஒரு கேரக்டரே வந்து ஃபீமேல் ஆர்டிஸ்ட் தான் படத்தில். பட் அவங்க ரொம்ப வயசானவங்கிறதுனால அவங்க வர முடியல. 2 ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டில் ஒரு ஆள் அப்ராடில் இருக்காங்க, இன்னொரு ஆள் ரொம்ப வர முடியாத சுச்சுவேஷனில் ஷூட்டில் இருக்கிறதுனால சார். இல்லாமல் ஆண்கள் மட்டும் இருக்கணுங்கிற இன்டென்ஷன் கிடையாது. பேச்சிங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த படமுமே அவங்கள க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சார். சார் ஆக்சுவலாக பேச்சு வந்து ராமராஜன் சார் வந்து முதல்ல அந்த பேரை இது பண்ணார். அது வந்து கலாய்க்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஆனால் நீங்கள் பயம்புத்துற மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க சார். இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். படத்தோட ஷூட்டிங் நடக்கும்போது எவ்வளோ சீரியஸான ஒரு ஹாரர் மூவி பண்ணிகிட்டு இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபன் வெளியில் நடந்துக்கிட்டே இருக்கும். இவங்கெல்லாம் வந்து ஒரு வெக்கேஷன் அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணாங்க. அதில் முக்கியமாக கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் இருக்கார் விஜய். போகும்போதும் வரும்போதும் காதில் வந்து அந்த பாட்டை பாடிட்டே தான் போவார். அதனால் எங்களுக்குமே அந்த பேச்சிங்கிற அந்த பேர் வந்து அந்த பாட்டும் கனெக்டட் தான் சார். அதை நாங்கள் ஒரு பாசிட்டிவாக ஒரு ஃபன்னாக தான் சார் எடுத்துக்கிறோம். பட் இந்த படத்தில் பேச்சியோட வெயிட்டேஜ் என்னங்கிறது நீங்கள் பார்க்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் சார். சார் ஜெய்சங்கர் சார் சார் நாங்கள் பார்க்கும்போது அப்பாவுடைய காலத்தில் அந்த கௌபாய் அந்த இது இருந்துச்சு. உங்களுக்கு இந்த படம் அவங்க சொல்லும் போது எப்படி இருந்தது? அந்த இது ஏதாவது வந்ததா? ஏன்னா அவர் தான் வந்து மிரட்டுற மாதிரியான ஒரு இதெல்லாம் இருந்தது. ஸோ பேய் படம் மாதிரியே காமிப்பாங்க. கடைசியில் பார்த்தா எவனோ நம்பியார் யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது எஃபெக்ட் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? பாலசரன் ஏதாவது நம்பியார் மாதிரி வந்து போனாரா? ஆக்சுவலாக நான் ஸ்டார்டிங்கில் சொன்னபடி முஜிப் அவர் தான் ஃபஸ்ட்டு படத்தை பார்த்தார் யூஎஸில். பார்த்துட்டு அஃப்கோர்ஸ் தேங்க்ஸ் டு ஆலிஸ் அண்ட் சூரி பார்த்துட்டு இப்போ நாங்கள் இந்தியாவில் ஸோ எங்களை படத்தை பார்க்க சொன்னார். ஸோ நாங்கள் படத்தை பார்த்த வரைக்கும் மை ஒப்பீனியன் என்னென்னா படம் வைலன்ஸ் இல்லை, ட்விஸ்ட்டு. படம் ட்விஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் சீன் க்ரிப்பாக இருக்குது உங்களுக்கு. ஸோ எனக்கு மெயினாக அதை பிடிச்சது. பிகாஸ் நம்ம உட்காந்து அந்த 2 hours நம்ம உட்காந்து பார்க்குற படத்தை அந்த போரிங்னஸ் எனக்கு எங்கேயும் தெரில. அண்ட் ஒரு ட்விஸ்ட்டு கடைசியாக டேரக்டர் ஆக்சுவலாக கிளைமேக்ஸ் வச்சுருக்காரு. அந்த ட்விஸ்ட்டை நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது படம் பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓவரால் பார்த்தீங்கன்னா இது அப்பாவுடைய ஜோனர் வேறிங்க. அப்பா ஜோனர் மெயினாக இல்லை அப்படின்னா அவர் சவுத் இந்தியன் ஜேம்ஸ் பாண்ட் உங்களுக்கே தெரியும். அப்புறம் டிஜங்கோ மூவிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு கம்பேரிசன் இல்லை. பட் நாங்கள் ஏன் படத்தை மெயினாக பிடிச்சோன்னா எங்கள் 4 பேருக்குமே பிகாஸ் த மூவி ஹேஸ் எ ட்விஸ்ட் அண்ட் எட்ஜ் ஆஃப் த சீட். நான் தான் சொன்னேன் ப்ரெஸ் கிட்ட டெஃபினட்டாக அது என்கரேஜ் பண்ணோம். பிகாஸ் எல்லோரும் சொன்னபடி புது டீம் இது. அண்ட் எங்கள் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா வி வாண்ட் என்கரேஜ் புது டேரக்டர்ஸ். அண்ட் அப்பா நிறைய முன்னாடி ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அப்பா ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் முஜிபோடைய டேரக்டர்ஸ் பிளெஸிங்ஸ், எங்கள் அப்பா பிளெஸிங்ஸ், ராஜாவுடைய அப்பா எல்லாமே வேலையிலேருந்து இருக்குது எங்களுக்கு. ஸோ எங்களுக்கு மெயின் என்னென்னா வி வாண்ட் டு கிரியேட் குட் கண்டென்ட் அண்ட் கிரியேட் குட் டேரக்டர்ஸ் ஸோ தட் வி கேன் கிவ் தம் அ சான்ஸ். ஸோ ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா அங்கேருந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரி இது டிஃப்ரெண்ட் லெவல் ஆல்டுகெதர். ஸோ பேச்சு பேசுகிறது என்னென்னா வி எலெக்டட் ஃபார் த ட்விஸ்ட் அண்ட் இட் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். போர் அடிக்கல எங்களுக்கு. அதான் மெயினாக நாங்கள் இந்த படத்தை மெயினாக எடுத்து நாங்கள் கோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம் கோகுல் கூட. சார் கோகுல் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி, டைரக்டருக்கு ஒரு கேள்வி. ஆமாம் ஒன்றில் நீங்கள் வந்து கேமராமேன் அப்புறம் ப்ரொடியூசராக இருக்கீங்க. அது என்ன உங்கள் யூடியூப் சேனல் இந்த கம்பெனி நீங்கள் இருட்லேயும் படம் எடுத்திருப்பீங்க, வெளிச்சத்துலேயும் படம் எடுத்திருப்பீங்க. அது என்ன வெயிலோன் அது ஒன்றுக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி விக்டரி அந்த வெற்றிக்காக அதே மாதிரி உங்களுக்கு வந்து வீராஸ் அந்த கம்பெனியும் உங்களோட வந்து சேர்ந்துருக்கு. ஒருவேளை டபுள் விக்டரியா இந்த படம் அந்த அளவுக்கு விஷயம் இருக்கா? அதே மாதிரி டைரக்டர்கிட்ட வந்து இந்த அந்த பாட்டை எங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆச்சு அப்படின்னு சொன்னீங்க. இந்த பேச்சு பெருமை உள்ள பேச்சு அது படத்தில் எங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆகிற மாதிரி ஏதாவது சீன் இருக்கா? ஏன்னா அது ரொம்ப ஃபேமஸான பாட்டு. கார்த்தினா தானே? கார்த்தினா எனக்கு கொஞ்சம் ஃபேவரேட். ஏன்னா
நான் கேமராமேனாக எந்த ப்ரெஸ் மீட் வந்தாலும் முடிச்சுட்டு போகும்போது வந்து என்கிட்ட சீக்கிரம் நடிச்சிருங்க பிரதர், சீக்கிரம் நடிச்சிருங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஆனால் வெயிலோன் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது வெயிலோன் திரைன்னு வச்சுருந்தோன்னா அப்போ வந்து ஒரு ரைட்டர் ஒருத்தர் அந்த நேம் சஜஸ்ட் பண்ணார். வெயிலோன்னா சன் பிரைட்னஸ் அந்த மாதிரி இருக்கும், ஸோ அதனால் வெயிலோன் வைக்கலாம். நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அந்த பேரை அப்படியே சஸ்டெயின் பண்ணுன்றதுனால அப்போ இது பனையாரம்பத்தம் டைரக்டர் இருக்காருன்னா நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து வச்சோம். இது ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ப்ரொடக்ஷனுக்காக அருண் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த நேம், நாங்கள் பேனராக வச்சுக்கிறோம். அப்போ கொடுத்து நம்ம அந்த பேனர் வந்ததுண்ணா. சஞ்சய் சார், ஜெய்சங்கர் சார் டைரக்டர் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி இல்லை பக்கத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, அது கேட்டே ஆகணும் அவரு. ஓகே, அவரோட ரெண்டாவது கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன் சார். இல்லை சார், அந்த பேச்சு பாட்டு வந்து எங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னு சொன்னப்போ முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொன்னேன் சார். ஷார்ட் முடிச்சுட்டு வெளியில் ஃபன்னுன்னு சொல்கிறப்ப மட்டும்தான் சார் அந்த கனெக்ஷன். அந்த பாட்டு வந்து அதோடு முடிஞ்சிருச்சு சார். உங்களுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து படத்திலே இருக்குது சார். நீங்களே கனெக்ட் ஆகிடுவீங்க கண்டிப்பாக. அதை விட ஒரு பெரிய கனெக்டிவிட்டி எனக்கு தெரிஞ்சில்ல சார் பாலா இருக்கிற வரைக்கும். ஒரே நிமிஷம் டேரக்டர் தான் கேட்கணும் சார். சொல்லுங்க சார். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஃபாரஸ்டே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு தான் இருக்கு. காடை வெட்டி இது பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டை அழிச்சு இதெல்லாம் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்துஸ் அந்த சாமிகள் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி பார்க்க, இதை மீன் பண்ணி இந்த படம் இருக்குமா? இல்லை சார், அந்த மாதிரியான கனெக்டிவிட்டி எதுவுமே இந்த இதில் இல்லை சார். இது வந்து ஒரு ஃபிக்ஷியஸ் ஸ்டோரி, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதைக்களத்தில் வந்து ஆக்சுவலாக ரூட்ஸ் நிறைய எடுத்திருக்கோம். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கட்டுக்கதைகளாகட்டும், மூட நம்பிக்கைகளாகட்டும், இல்லை நம்பிக்கைகளாகட்டும், இது எல்லாமே வந்து நம்ம ஊர் பக்கம் போகும்போது நிறைய கதைகள் பேசுவாங்க. இங்கே போகாத, இதுக்கு இந்த பக்கம் போகாத, முனி அடிச்சிரும், இல்லை இதை அடிச்சிரும், சாமி பேரும் சொல்லுவாங்க, இல்லை கெட்ட சக்தி பேரும் சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த நம்பிக்கைகள் வந்து அந்த கிராமத்துடைய பாரம்பரியமாக அவங்களுக்கு வர்ற ஒரு விஷயம். ஆனால் சிட்டிலேருந்து உள்ளே போகிற ஆளுங்க வந்து அதை பற்றி தெரியாமல் அதிக பிரசங்கித்தனம் பண்ணி, அதனால தான் படம் ஆரம்பிக்கும் போதே சில எல்லைகளை வந்து கடக்கக்கூடாதுன்னா அது கடக்கக்கூடாது தான். இது வந்து தடை செய்யப்பட்ட பகுதினா உள்ளே போகாது. நீங்கள் ரூல்ஸை பிரேக் பண்ணிங்கன்னா இயற்கை அதுக்கான வேலையை செய்யும். இல்லைன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய இதுங்கிறத வச்சு உருவான ஒரு கற்பனை கதை மட்டும்தான் சார். இல்லாமல் அந்த காடு அழிப்பு, இயற்கை வளம் சேதாரம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கனெக்ஷன் இல்லை. இல்லை அந்த மாதிரி இல்லை சார். இல்லை இல்லை அந்த மாதிரியான கனெக்டிவிட்டி இதில் இல்லை சார். இது முழுக்க முழுக்க ஒரு கற்பனை கதையாக தான் வந்திருக்கு சார். டேரக்டர் சார், இங்கே மேலே சார். சார் சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். சார், நீங்கள் ப்ராப்பர் பேய் படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தமிழ் சினிமாவில் வந்து ஹாரர் மூவிஸ் வர்றது ரொம்ப குறைஞ்சிருச்சு. அது வந்து இப்போ காமெடியாக மாறிட்டுருச்சு. ப்ளஸ் வந்து இந்த பக்கம் ஒரு பக்கம் கிளாமராக மாறிடுச்சு. ஒரு ப்ராப்பர் பேய் படமாக ஆக்கிறதுக்கு என்னென்ன வேலை இதில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? இப்போ நீங்களே அதில் ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஆன்சர் சொல்லிட்டீங்க சார். காமெடி அண்ட் கிளாமர் அது ரெண்டுமே இதில் இல்லை சார். அண்டு கதை அப்படிங்கிறது என்ன எங்கேஜிங்காக ஒருத்தர் வந்து இப்போ ஒரு ஹாரர் மூவி லவர் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ஹாரர் மூவியை வந்து நான் ராத்திரி உட்காந்து 12 மணிக்கு எந்த பயமுமே இல்லாமல் நான் பார்ப்பேன்னு சொல்கிறவங்க ஹாரர் மூவி லவரே கிடையாது சார். ஹாரர் என்ஜாய் பண்ணுறவங்க என்னென்னா அந்த தேட்டரில் வந்து அந்த ஜம்ப் ஸ்கேர் மொமெண்ட்டையும் அட்ரினலினையும் என்ஜாய் பண்ணுறவங்க தான் ஹாரர் மூவி லவர்ஸ். நான் அந்த மாதிரியான ஒரு ஹாரர் மூவி லவர். ஒரு மொமெண்ட் ஆடியன்ஸுக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது அவங்கள பயமுறுத்தணும். அதுதான் ஹாரர் மூவி. ஹாரர் காமெடிங்கிறது ஒரு ஜானர் தான். அதுலேயும் படங்கள் வரணும், ஸ்பூஃப் மூவிஸ் வரணும், அதுக்கான ஆடியன்ஸுமே தனியாக இருக்காங்க. பட் பியோர் ஹாரர் லவர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் தான் நான் இருக்கேன் சார். அதனால் என்னோட ஆடியன்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்கன்னா நான் என்ன கொடுத்தா அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குங்கிறத யோசிச்சு தான் நாங்கள் எழுதுனோம். ஸோ சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் பிரேக் பண்ணுங்கிறதுல தெளிவாக ஃபஸ்ட்டு டோன்ட்ஸ் மட்டும் எழுதிட்டோம் சார். அதில் வந்து இந்த பியோர் ஹாரரில் வந்து எங்களுக்கு காமெடியாவோ ரொமான்ஸாவோ ஆங்கிள் தேவையில்லை. ஒரு கதை சொல்கிறோம், ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போ, இதுதான் ப்ராப்ளம், இதுலேருந்து என்ன சொல்யூஷனாக இல்லையாங்கிறது மட்டும் தெளிவாக நரேஷனில் வந்து கிளியராக இருக்கணும். தேவையில்லாத எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பண்ணோம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு மெயினாக எனக்கு ப்ரொடக்ஷன்லேருந்து சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ வந்து எனக்கு இந்த எலிமெண்ட் வேணும், அந்த எலிமெண்ட் வேணும், பிஸ்னஸாக வேணும், இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணுங்கிற மாதிரி அவங்க எதுவுமே சொல்லலை. இப்படி தான் நீங்கள் கதை சொல்லணும்னு நினைக்கிறீங்க, இதே மாதிரி சொல்லுங்கிற ஃப்ரீடமும் எனக்கு இருந்தது. அது இல்லைன்னா அந்த பியோர் ஹாரர் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு உருவாயிருக்குமாங்கிறது தெரியல. பட் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஹோம் ஒர்க் பண்ணி முன்னாடி எல்லாம் லாக் பண்ணிட்டு தான் சார் ஷூட்டுக்கே போகணும். சார் டைரக்டர் சார், இப்போ தான் சொன்னால் பாலசரவணன் இருக்கிறாருன்னு. நீங்கள் கிளாமரும் இல்லை காமெடியும் இல்லை, நீங்கள் அப்போ காமெடி இருக்கோ? இல்லை, பாலசரவணன் இருக்காரு, காமெடி இல்லைன்றதை பற்றி கேட்கலாம். கிளாமருக்கு எனக்கு என்ன சம்மந்தம் எனக்கு புரியலையே. இல்லைண்ணே, அதான் நான் சொல்லுங்க.
கிளாமர் எங்கே எனக்கு புரியலையே. நான் இத்தனை நாள் காமெடி பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போதான் தெரியுது. ஓகேண்ணே ஓகேண்ணே. இல்லை அதானே, நமக்கு எல்லா கேரக்டரும் பண்ணணும்னு ரொம்ப நாளாகவே ஒரு ஆசைண்ணே. நம்ம ஒரு குணச்சித்திர கேரக்டர் நடிக்கணும், ஒரு நெகட்டிவ் கேரக்டர் நடிக்கணும், ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் நடிக்கணும்னு எல்லா கேரக்டரும் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. அது நம்ம நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுவோம் இல்லையா? ஷேர் பண்ணும்போது நம்ம நண்பர்கள் அவங்க அதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும் போது அது நம்ம கொடுக்கும்போது ஓகே இனிமே இப்படி போகணும், அதாவது காமெடியும் பண்ணணும், இந்த மாதிரியான சீரியஸ் கேரக்டர்களும் பண்ணணும், ரெண்டையும் கலந்து பண்ணணுன்றதானே நம்மளுடைய ஆசை. பாலசரவன் ஆமாண்ணே, அதான் சொன்னாப்லேண்ணே, அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். கார்த்திகா இல்லைண்ணா, அடுத்து ஒன்று கேட்டுட்ருக்கோம் நான் ஸ்கிரிப்ட்டு. அவரது ஃபைனலைஸ் ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. அதில் கதையின் நாயகனாக பாலசரவணன். உங்களுக்கு பாலசரவணன் இங்கே நிறைய பேர் சொன்னாங்க பாலசரவணன் நிறைய வெயிட் போட்டிருந்தாங்க, இப்போ வந்து வெயிட் கம்மி பண்ணிட்டாங்கன்ட்டு. மறுபடியும் வெயிட் போட்டீங்கன்றீங்களா? ஆமாம், மறுபடியும் இப்போ நீங்கள் வெயிட் போட்டீங்க சரிங்களா. அதுக்கப்புறம் சிம்பு சார் பார்த்தீங்களா? இப்போ சிம்பு சார் வந்து இந்தியன் 2ல் வந்து வெயிட் போட்டால் ரொம்ப கஷ்டம், நடிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும்ட்டு. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே அவர் கூட நடிச்சிருக்கீங்க. ஆமாம், அவர் ஏதாவது சொன்னாரா வெயிட்? இல்லை அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் வெயிட் லாஸ் பண்ணும்போது ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது எனக்கு அவர் கொடுத்த ஒரு அட்வைஸாக வந்து ரொம்ப பெருசாக ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த பசியை வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பா நல்லா நமக்கு சாப்பாடு போட்டுருங்க, விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து குழந்தையாக இருக்கும்போதே சொல்லலாம். அம்மா அப்பா நல்லா சாப்பாடு போட்டு நமக்கு வேணுன்றதெல்லாம் வாங்கி கொடுத்து கம்ஃபர்ட்டாக தான் வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த பசிங்கிறத நம்ம அனுபவிச்சதே கிடையாது இல்லையா? அப்போ அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, இதை எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணீங்க? கிட்டத்தட்ட 40 கிலோ குறைச்சார் அவர். இதை எப்படி அச்சீவ் பண்ணீங்க? நம்ம இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வெயிட் குறைக்க வேண்டியது இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் டயட் என்ன வேணாலும் ஃபாலோ பண்ணிங்க, அது உங்களுடைய கம்ஃபர்ட்டு. ஆனால் ஒரே ஒரு ஃபீல், அந்த பசிங்கிறத இது வரைக்கும் நம்ம இத்தனை வருஷத்தில் அனுபவிச்சிருக்க மாட்டோம். எத்தனையோ பேர் பசியால் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதை வந்து தங்களோட வாழ்க்கையோட ஒரு பார்ட்டாகவே வாழ்ந்துட்டுருக்காங்க. அதை கொஞ்ச நாள் நம்ம வாழ்ந்து பார்ப்போம்னு யோசிங்க, இதை அச்சீவ் பண்ணிடுவீங்க அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி தான் நான் அதை அச்சீவ் பண்ணேன். 30 கிலோ குறைச்சேன் 3 மாதத்தில். சஞ்சய் சார் ஜெய்சங்கர் சாரை வெள்ளிக்கிழமை ஹீரோ அப்படிம்பாங்க. அவ்வளவு படங்கள் நடித்தார், 200 படங்கள், எல்லாமே நிறைய வெற்றி படங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவ்வளோ கூட்டம். ஆனால் இப்போவும் வெள்ளிக்கிழமை நிறைய தமிழில் படம் ரிலீஸ் ஆகுது, ஆனால் கூட்டம் இல்லை, பெரிய வெற்றி படமே அமைதில்லை. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிங்க? அப்புறம் இப்போ உள்ள ஹீரோக்களில் கொஞ்சம் ஒரு சாயல் மாதிரி இருக்குன்னா ஜெய்சங்கர் சார் மாதிரினா யார் சொல்லுவீங்க? இப்போ சாயல் பார்த்தா நான் தான் சொல்லணும், ஆனால் நான் ஹீரோ பண்ண முடியாது, விஷயம் வேறு சரிங்களா. ஸோ ஹீரோஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய டைமில் இட் வாஸ் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஹீரோஸு. ஸோ மாற்றி எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், அப்புறம் அப்பா, முத்துராமன் சார், அப்புறம் ரவிச்சந்திரன் சார். ஸோ இது ஒரு 5-6 பேர் 8 பேர் தான் இருந்தாங்க. ரெண்டாவது மீடியா கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்லி தேட்டர்ஸ். அப்போ சேட்டலைட்டில் ஓடிடியில் எதுவுமே இல்லை. ஸோ எல்லா பீப்புளுமே தேட்டர்ஸ் போய் வந்து தான் பார்ப்பாங்க. ஸோ தட் வாஸ் மீடியா பார்ட் ஆஃப் இட். இன்றைக்கி டோட்டலாக மாறி இருக்கு. அப்போ இருந்த டைம் வேறு, இப்போ இருந்த டைம் வேறு. அண்ட் ரிகார்டிங் மூவிஸ் நாட் கம்மிங் அவுட் நான் சொல்கிற மாதிரி லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஸோ இன்றைக்கி சொல்கிற மாதிரி இன்றைக்கி ரெகுலேஷன்ஸ் அவ்வளோ இருக்குது, ஓடிடி மார்க்கெட் இருக்குது, அப்புறம் யூ ஹேவ் டிவி சீரியல்ஸ். ஸோ நிறைய பேர் இப்போ தேட்டருக்கு இன்றைக்கி போனாலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் போனாலே 2000-3000 மினிமம் வருது பாப்கார்ன் வாங்கி டிக்கெட் வாங்கி போகிறதுக்கு. ஸோ தேட்டருக்கு நீங்கள் போனீங்கன்னா த ஸ்டோரி ஷுட் பி குட். ஸ்டோரி நல்லா இருந்தால் தான் தேட்டருக்கு நீங்கள் ஆடியன்ஸ் வராங்க. இல்லைன்னா ஃபஸ்ட் டேயில் ஷோவில் உட்காந்தே டைப் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டு சீன் பார்க்கச்சே படம் எப்படி இருக்குன்னு மெசேஜ் போயிடுது வெளில. அதுக்கு மீறி தேட்டருக்குள்ளே வரணும் ஸ்டோரிஸுங்க. ஸ்டோரி நல்லா எடுத்து டெஃபினட்டாக நல்ல ஸ்டோரி கிளிக் ஆகும். இப்போ மகாராஜா வந்தது, விஜய் நல்ல கிளிக் ஆச்சு. ஸோ ஸ்டோரி இஸ் த பேஸ் பாயிண்ட். ஸ்டோரி பேக் போனாக இருந்து 100% நல்லா இருந்தால் தேட்டருக்கு ஆளுங்க வருவாங்க. ஸோ ஸ்டோரி அதான் தட்ஸ் வாட் திருப்பி அதான் சொல்லி வேறூஸ் நாங்கள் அதான் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். பிகாஸ் எங்களுக்கு ஸ்டோரி நல்லா இருக்கணும். வி வாண்ட் என்கரேஜ் நியூ டைரக்டர் ஸோ தட் ஆடியன்ஸ் வில் கம் டு த தேட்டர். அது எங்களுடைய மெயின் குறிக்கோளாக இருக்குது எங்களுக்கு. ஹோப்ஃபுல்லி வி ஷுட் அச்சீவ் தட்டுங்க. முரளி சார், நீங்கள் ரொம்ப நாளாக படம் பண்ணியிருக்கீங்க, ஆனால் நிறைய ஸ்ட்ரகிளை வந்து சந்திச்சுன்னு இருக்கீங்க. ஆனால் என்னென்னா சில நேரத்தில் நீங்கள் சொல்லுவீங்க ஏதாவது ஒரு சான்ஸ் கிடச்சா நான் மேலே வந்துடுவேன். நீங்கள் லாஸ்ட் நடித்த படம் வந்து தொப்பி ஒரு படம் சரிங்களா? அந்த படமும் இதே மாதிரி ஒரு லீடு தான் வரும், இதே லீடு தான் வரும். ஸோ இது அந்த படத்துக்கும் இந்த படம் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? ஏன்னா நீங்கள் நடிச்சிருக்கீங்களா வந்து ஹீரோவாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. ப்ரோ அது வேறு ப்ரோ. 2015 ஓவர் த நைட் ஆஃப் சக்ஸஸ் வந்து இட் கம்ஸ் வித் 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. 10 வருட கால உழைப்பில் தான் ஒரு நாள் நம்ம வந்து அந்த வெள்ளிக்கிழமை வெற்றின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த 10 வருஷ காலம். ஸோ அந்த 10வது வருஷத்தில் இருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ நான் இப்போது அதுக்கப்புறமா நான் பார்த்த ஒவ்வொரு விஷயங்களும் வந்து என்ன அப்படின்னா, நல்ல படத்தில் இருக்கணும், நல்ல படைப்பில் இருக்கணும். அது வந்து ஓரமாக வந்துட்டு போனாலும் ஓகே.
நந்தலாலான்னு ஒரு படம். அந்த படத்தில் நாசர் சார் ஒரு சில மணி துளிகளுக்கு மட்டுமே அப்படின்னு கீழே டைட்டில் போட்டு லாரி ஓட்டுற டிரைவராக வந்திருப்பார். தூங்கிக்கிட்டே வண்டி ஓட்டியிருப்பார் அந்த படத்தில். ஸோ அதுதான் என்னோடய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அங்கே எடுத்துக்கிட்டது தான். இப்போ எந்த படத்தில் நல்ல படத்தில் நான் இருக்கணுன்றது மட்டும்தான் நான் சொல்கிறேன். இதுவுமே வந்து நான் அந்த படமே தொப்பி வந்து ஹாரர்ன்றதை ரிவீல் பண்ணலை. படம் கடைசியாக பார்க்குறப்ப தான் அந்த ஹாரர்ன்றது இருக்கும். அது சரியாக வந்து கொண்டு போய் சேர்க்கல. பட் இந்த படம் முழுக்க முழுக்க ஹாரருங்க. இதை சொன்னாங்களா இல்லைன்னு தெரில. எல்லாமே ஃபஸ்ட் டைம் டே ஹாரர் அப்படின்றது யாருமே மென்ஷன் பண்ணலன்னு நினைக்க. சொல்லிட்டீங்களா? அப்போ தூங்கிட்டேனா? இல்லை ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் டே ஹாரர் இந்த படம். ஃபஸ்ட்டு அது ஹிஞ்ச், அது இந்த படத்தோட யூஎஸ்பியே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் டே ஹாரர். ஹாரர்னாவே நம்ம வந்து படங்கள் பார்த்தோம் இருட்டில் தான் இருக்கும். திடீர்னு வந்து டமால் வந்து பேர் நிற்கும். அது இருக்கும். வெளிச்சத்தில் முதல் தடவை நீங்கள் வந்து பேய் படம் பார்க்க போகிறீங்க. அந்த பேய் படம் உங்களை பயமுறுத்த போகுது. சீட்டோட எட்ஜில் நீங்கள் உட்காந்து படம் பார்ப்பீங்க. அதுக்கு டெஃபினட்டாக நான் 100% ஷோர்ட்டாக சொல்லுவேன். அண்ட் இன்னொன்று நான் செம்மையாக ஒன்று சொல்லிக்கிறேன். செம்ம க்யூட்டாக இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் வந்து சார் வந்து தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார், வேறு லவ்லி சார், லவ்லி சார், நீங்கள் மேடை எந்திரிச்சு வரப்போ என்னையா நானா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க பாருங்கள். கேட்டு வந்தது செம்ம சார். பட் விரோஸ் டீம் வேறு லெவல் கலக்கிட்டீங்க. நீங்களாம் அண்ணனுங்க தான் எங்களுக்கு. பட் இந்த மாதிரி நாங்களும் அடுத்ததில் பண்ணணும். தேங்க்ஸ் ஸோ மச் சார். அண்ட் வந்து சும்மா வந்து உட்காந்துட்டு போகாமல் ஒரு சில பேர் நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். கண்ணெல்லாம் தேடிட்டே இருந்துச்சு யாரெல்லாம் காது கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. நீங்களாம் சூப்பர் தலைவா, வேறு லெவல் தெரியா. தேங்க்ஸ் தலைவா. அண்ணா ஹேட்ஸ் ஆஃப்ண்ணா. நீ ஹேட்டு போட்டிருக்க, உனக்கு ஹேட்ஸ் ஆஃப். அதே மாதிரி தலைவன் எப்பயுமே வந்து என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம், உங்கள் பேர் மறந்துட்டேன் தலைவா, நீ ஆனால் முரளின்னு சொல்லி என்னை கூப்பிட்ட பற்றியா. ஒவ்வொருத்தரையும் ஏற்றி மாறன் மோகன் ப்ரோ, மைக் மோகன் அப்போனா இப்போ நீங்கள் மைக் மோகன். நீங்கள் ரொம்ப ஸ்வீட் தலைவா. தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து சும்மா ஓரமாக உட்காந்துட்டு போகலான்னு வந்தேன். கீழே உட்காந்து கை தட்டிட்டு போகலான்னு தான் வந்தேன். ராம் பிரதருக்காகவும் கோகுல் பிரதருக்காகவும் மேடை ஏற்றுனாங்க. ஸோ அங்கே என்னால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா? சரிங்க, யாராவது ஒருத்தங்க எல்லாருமே கேட்டுருணுமே, இதை கரெக்டாக வந்து கொண்டு போய் சேர்த்துடணுமே அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். நீங்கள் எல்லாருமே சூப்பராக பண்ணுறீங்க தலைவா. தேங்க்ஸ் தலைவா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அலாட். ஒவ்வொருத்தவங்களும் காது கொடுத்து கேட்டது பின்னாடி அந்த தலைவன் கண்ணாடி போட்டுட்டு சூப்பர் தலைவா. இது மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணுங்கள் ப்ளீஸ். அதே மாதிரி பின்னாடி நம்ம சேனல்லேருந்து வந்திருக்கவங்கலாம் கேமராவை ஆன் பண்ணிட்டு உட்காராம, நானும் அங்கே தானே இருந்தேன், நானும் பின்னாடி தான் உட்காந்துட்டு இருந்திருக்கேன் கொஞ்ச நாளாக. ஸோ எல்லாருமே வந்து கவனிச்சிருக்கீங்க பாருங்கள். தேங்க்யூ. லைவ் வேறையா? ஐயோ ஓகே. ஹாய் எல்லாம் பார்த்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒவ்வொரு சேனலையும் நீங்கள் பார்த்துருங்க. இங்கே தம்பி தீபக் வேறு வந்திருக்கான். வேறு யார் வயலோன் சேனல் வேறு நம்மளுது இருக்குது. என்னது உன்னோட சேனல் என்ன சொல்லு? முடிச்சிடலாமா? இல்லை, இது ப்ரெஸ் மீட் உங்களுக்காக நான் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். டேரக்டர் சார் சொல்லுங்கள் சார். பேங்க்லேருந்து வரும்போது ஈஸியாக பேங்க்கே அப்ரோச் பண்ணி நீங்கள் கடன் வாங்கிடலாம். அதை விட்டுட்டு என் ப்ரொடியூசர் யூஎஸ்ஏ ஜெய்சங்கர் சாருடைய பையன் இவங்களாம் பிடிச்சிங்க. பேங்க்ல இருந்ததுனால தான் சார் அது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு தெரியும். மேனேஜராக இருந்திருக்கேன் சார். லோன் கொடுக்கறது லோன் வாங்குறது எவ்வளோ கஷ்டம். லோன் கொடுக்க மாட்டாங்க. மேனேஜராக இருந்த நீங்களே நிறைய மைண்ட் வச்சிருப்பீங்களே எப்படி வாங்கலான்னு. சார் உள்ள 5 கோடி ரூபா கேஷ் இருக்கும், 5 ரூபா கூட எடுக்க முடியாது. ஒய்ஃபை வச்சு வாங்கிட வேண்டியதானே சார்? யாரை வச்சாலும் கொடுக்க மாட்டாங்க சார். வாய்ப்பே இல்லை சார். பேங்க்லேருந்து வெளியில் வந்தாச்சு. ப்ரொடியூசர் அப்படிங்கிறது தேடினது வந்து அது வேற ஒரு ஜேர்னி சார். பேங்க் வந்து அது ப்ரொஃபஷனாக போச்சு. இது பேஷனை நோக்கி வெளியில் வந்து தொடங்கியாச்சு. எப்படி யூஎஸ்ஏலேருந்து பிடிச்சிங்க? ஜெய்சங்கர் சார் எப்படி பிடிச்சிங்க சார்? அதுதான் அவங்க சொன்னாங்க இல்லையா, ஆலிஸ் சூரி 2 பேர் மூலமாக கனெக்ட் ஆனது. அதான் உள்ளே வந்ததுமே ஆலிஸ் தான் தேங்க்ஸ் சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச். பேச்சு வெளிச்சம் பார்க்குது உங்கள் மூலமாக வருதுன்னு சொல்லிட்டு இட் ஆல் ஹேப்பன் பாசிட்டிவ்லி சார். எல்லாமே நல்லா முடிஞ்சதுன்னு நான் நம்புகிறோம். டேரக்டர் சார். சார் சொல்லுங்கள் சார். இந்த படம் பேச்சு சார், இனிமேல் பேச்சு படம் ட்ரைலர் பார்த்தோம் நாங்கள். இது வந்து நான் என்ன ஒரு படத்தோட ஒப்பிடுறேன்னா, குயிட் பிளேஸ் படம் பார்த்துருக்கீங்களா? இங்கிலீஷ் குயிட் பிளேஸ். சரிங்களா? அந்த படம் வந்து இதே ஜானரில் தான் இருக்கும். ஸோ வந்து அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து அதே மாதிரி தான். ஒருவேளை அந்த படத்தோட ஜானர் தூக்கி எடுத்துருந்தது இதில் இறக்கிறீங்களா? ஏன்னா இங்கிலீஷ் படம் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ஸோ வந்து தமிழ் படத்தில் ஏமாற்றலாம் தமிழ் ஆடியன்ஸ்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இல்லை சார். அப்படி பார்த்தா நிறைய இருக்குது சார். பேர்ட் பாக்ஸ்னு ஒரு படம் இருக்குது. ஓகே. அப்புறம் ஈவில் டெட், கான்ஜூரிங் சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்த எல்லா படங்களையுமே வந்து நம்ம ஒப்பிடலாம். இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு படம் பார்க்குறோம், இது பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி ஒரு கதை சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோம். குவைட் பிளேஸுமே வந்து அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் தான் சார். பிளேர் விச் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுலேருந்து தான் ஆரம்பமே. ஏன்னா 1970s 80sலேயே வந்து பயமுறுத்திருப்பாங்க ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்னு சொல்லிட்டு. ஸோ ஹாலிவுட் மூவிஸ்லேருந்து எல்லா மூவிஸோட இன்ஸ்பிரேஷனுமே இதுக்குள்ளே இருக்குது. ஹாரர் படங்கள் பார்த்து பிடிச்சி அந்த மாதிரி ஒரு கதை சொல்லணும்னு நினச்சி எடுத்தோம். அந்த மாதிரியான விஷுவல்ஸ் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். அது அப்படியே எடுத்து கொண்டு வந்து வைக்கணுங்கிறதுனால இல்லை சார். கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி, நீங்கள் பார்க்கும்போது தெரியும். பட் குவைட் பிளேஸை ஞாபகம் வச்சு கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அது ஒரு அருமையான படம்.